ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 4 போல் கான்ட்ராக்டரோட காயில் வந்து செக் பண்ணி அது போன காயில் வந்து மாற்றுறத அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து காயில் செக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டில் A1 A2 பாயிண்டில் வந்து நான் வந்து மெக்கரிங் செட் பண்ணியிருந்தேன். நீங்கள் மல்டிமீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா காயில் கன்டினியூட்டி இருந்தால் க்ளோஸ் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காயில் ஓப்பனில் இருக்குது. காயில் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா காயில் போயிடுச்சு. இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து மாற்றலாம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டர் ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பான். அந்த 2 ஸ்க்ரூவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த 2 ஸ்க்ரூவுமே வந்து லூஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறத எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்கிற காயில் வந்து தெரியுது. இந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இன்செர்ட் தான் பண்ணியிருப்பாங்க. ஸ்க்ரூ கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே இழுத்திங்கன்னா அது வந்துடும். இப்படி ப்ளக் பண்ணிங்கன்னா வந்துடும். இந்த காயில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்ற போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டரோட கோர். இதுதான் இந்த மேக்னைட்டைஸ் ஆகி நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஆகிறது. ஒன்று ஃபிக்ஸ்டு கோர், ஒன்று மூவிங் கோர். இப்போ வந்து ஒரு புது காயில் வந்து நம்ம எடுத்து இதுக்கு மாற்றிடலாம். நம்ம காயில் சூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா காயிலோட வோல்டேஜ் ரேட்டிங் பார்க்கணும். இது 220 வோல்ட்டில் வேலை செய்யக்கூடிய காயில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 220 வோல்ட் காயில் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளக் பண்ணி நம்ம லீடை வந்து ஜஸ்ட் இன்செர்ட் பண்ணால் போதும். A1 ஒரு சைடும் A2 ஒரு சைடும் இன்செர்ட் பண்ணிக்கணும். இன்செர்ட் பண்ண கடைசியில் பார்த்திங்கன்னா லைட்டாக டைட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்செர்ட் பண்ணி அமுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு லாக் சவுண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டரோட டாப் கவர் வந்து போட்டு 2 சைடு வந்து நம்ம கழட்டின ஸ்க்ரூவை டைட் பண்ணிடலாம். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்டரோட காயில் வந்து நம்ம மாற்றுறது. கான்ட்ராக்டரோட காயில் மாற்றின கடைசியில் கோர் வந்து ஃப்ரீயாக இருக்குதுன்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கணும். மேலே ப்ரெஸ் பண்ணி பார்த்து. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.